Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. vandachu, the Chennai Silks in Mega Combo Sale, Summer Chill Out Sale. இப்போ ஒருத்தருடைய சுய ஜாதகத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி சுய ஜாதகத்துல இருக்க பிரச்சனைகளை இருப்பியல் வாஸ்து மூலமா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முடியுமா? ஜாதகப்படி நல்ல விஷயங்கள் நடக்காம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கட்டத்தை மாற்ற முடியாது, கட்டிடத்தை மாற்றி அந்த விஷயத்தை வெல்ல முடியும். இப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு ஜோதிடர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இந்த திசாபுத்தி நடக்குது, இன்னைக்கு ரூலிங் பிளானட்ஸ் எல்லாம் இப்படி உங்களுக்கு உதவி பண்ணுது, அப்ப நீங்க தான் ராஜா, உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ்ல கூட பலன்கள் சொல்றாங்க. அதுல போய் கமெண்ட்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு விரக்தியா கமெண்ட்ஸ் போடுறதை நீங்க நிறைய பார்க்க முடியுது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா அங்க வாஸ்து சரியில்லை, அவங்க வாழக்கூடிய வீடு நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பலன் அப்படியே 100% இல்லை, எத்தனையோ சதவீதங்கள் ரெட்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. செவ்வாய் ஹோரையில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 ஏதோ ஒரு டைம் நமக்கு வசதியான டைம்ல நெய் தீபங்கள் சிகப்பு திரி போட்டு தீபத்தை ஏற்றி திருவொற்றியூர் அம்மனோட பாதத்தை இறுக பற்றி கொண்டால் வடகிழக்கு பிரச்சனை தீரும், வாஸ்துப்படி வீடு மாறும். உங்கள் வீட்டில் உங்கள் பிஸ்னஸ்லையோ இல்லை உங்கள் பொருளாதாரத்துலையோ நிறைய அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய உங்களால் சமாளிக்க முடியாத கடன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடையில் உள்ள இடம் வடக்கை விட கிழக்கு 1/2 அடி அதிகமாக இருந்தால் கூட வாஸ்து அடிப்படை வாஸ்துல என்ன சொல்றோம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தெய்வங்கள் இல்லை. அப்ப தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருந்தா அங்க ஒரு பூதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பூதம் வெளியேறும் போது யார் சுட்டிக்காட்டி வெளியேற வைக்குது, ஒரு வாஸ்து நிபுணர் சுட்டிக்காட்டி தான் வெளியேற வைக்குது. அந்த பூதம் அவ்வளவு சீக்கிரம் வெளியேறாது, அதுவும் தென்மேற்கெல்லாம் சரி பண்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல நமக்கு ஒரு இறைவனோட பரிபூர்ணமான ஒரு சக்தி நமக்கு வேணும். அந்த விஷயத்தை அந்த தென்மேற்க அழகா நம்ம வாஸ்துல சரி பண்றதுக்கு சென்னையில உள்ள திருப்போரூர் கந்தசுவாமி. வணக்கம்மா. வணக்கம்மா நற்பவி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் கேட்டதுக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? மிக சிறப்பா அமோகமா இருக்கேன். இன்னைக்கு என்னன்னா இருப்பியல் வாஸ்துவில் நீங்க பெரிய வல்லுனர். அந்த இருப்பியல் வாஸ்து மூலமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஒரு வீட்டில் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கான சரியான தீர்வுகளை வழங்கி அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு வரீங்க. இப்போ ஒருத்தருடைய சுய ஜாதகத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி சுய ஜாதகத்துல இருக்க பிரச்சனைகளை இருப்பியல் வாஸ்து மூலமா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முடியுமா? அதாவது இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது கிராவிட்டி சப்ஜெக்ட். இது சயின்டிஃபிக்காக சொல்கிறது. இது நம்ம பஞ்சபூத தத்துவத்தை வச்சும் நம்ம ரூல் அவுட் பண்ணுவோம். பேசிக் பஞ்சபூத தத்துவம் தான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நம்ம இந்த 16 டிவிஷன்ஸு இதெல்லாம் சொல்கிறோம். அதாவது இந்த கோணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வீட்டில் அதாவது அவங்களுக்கு ஜாதகப்படி நல்ல விஷயங்கள் நடக்காமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கட்டத்தை மாற்ற முடியாது, கட்டிடத்தை மாற்றி அந்த விஷயத்தை வெல்ல முடியும். இதுதான் இதில் அடிப்படையாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். சரி, ஜாதகம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, வீடு வாஸ்து சரியில்லை, அப்போ அங்கே இந்த ஜாதகம் சரியாக இருந்தால் கூட அங்கே அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கிறதில்ல. ஜாதகப்படி அவங்களுக்கு நல்ல திசைகள் இருக்குது, நல்ல பலன்கள் கிடைக்கணும், நல்ல வாழ்க்கையில் உயரணும், எல்லாமே விதிப்படி அவங்களுக்கு சரியாக இருந்தால் கூட அவங்க வாழக்கூடிய அந்த வீடு அதை சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வாஸ்து உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு நல்ல திசாபுத்திகள் நடக்குது, நல்ல தொழில் நடக்கணும், அவங்களோட ஜாதகப்படி நல்ல வருமானம் வரணும், அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவங்களோட ஜாதகத்தில் இப்போ இருக்குது. அட் ப்ரெசண்ட் அவங்களுக்கு இப்போ ரூலிங் பிளானட்டும் அந்த விஷயத்த கொடுத்துட்ருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அது நடக்கலை. ஒருவருக்கு நல்லது நடந்துருது, ஒருத்தருக்கு நடக்கவே இல்லை, சில பேருக்கு நடக்காமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு செக் பண்ண வேண்டியது அவங்க வீட்டை. ஏன்னா அங்கே வடகிழக்கு தவறாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வருமானமும் தடைப்படும், வரவேண்டிய நல்ல விஷயங்களும் தடைப்படும், ப்ளஸ் எண்ணிய எண்ணங்கள் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே ஒரு பாசிட்டிவாக போகாது. அப்போ நம்ம ஜாதகம் நல்லா தான் இருக்குது, நம்ம உடனே நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை தான் பார்ப்போம். அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு ஜோதிடர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த திசாபுத்தி நடக்குது, இன்றைக்கி ரூலிங் பிளானட்ஸ் எல்லாம் இப்படி உங்களுக்கு உதவி பண்ணுது,
அப்போ நீங்கள் தான் ராஜா, உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸில் கூட நிறைய பலன்கள் சொல்கிறாங்க. அதில் போய் கமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு விரக்தியாக கமெண்ட்ஸ் போடுறதை இன்றைக்கி நிறைய பார்க்க முடியுது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா அங்கே வாஸ்து சரியில்லை, அவங்க வாழக்கூடிய வீடு நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பலன் அப்படியே 100% இல்லை, எத்தனையோ சதவீதங்கள் ரெட்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இது வந்து ஒரு ஜாதக பலனை கூட நமக்கு கிடைக்க விடாமல் படுறது நமக்கு வந்து ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல பலன்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா கூட அது நடக்க விடாமல் தடை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வீட்டோட வாஸ்து. அப்போ இது போல் சரி வாஸ்து நல்லாவே இருக்குது, ஜாதகத்தில் நிறைய வந்து நமக்கு வந்து இப்போ வந்து 7.5 சனி நடக்குது, இவ்வளோ தான் கஷ்டப்பட்டாங்க, இவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்படணும், இந்த மாதிரி ஒரு தடைகள் நம்ம வாழ்க்கையில் வரும், நமக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், இல்லை ஏதோ ஒரு நோய்கள் தாக்கும், இந்த மாதிரி பலவித கருத்துக்கள் சொல்லுவாங்க. சில கிரகங்கள் இந்த கிரகத்தோட இந்த கிரகம் இணைந்து இந்த இடத்துல இருந்தால் இந்த பலன் நெகட்டிவ் பலன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுல ஆனால் வந்து நல்ல ஜோதிடர்கள் அதை அறிவுறுத்துறாங்க. ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வியலை மாற்றிக்கொள்வதற்கு தான் நம்ம முன்னோர்கள் இப்படி ஒரு அரிய ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நமக்கு வந்து எல்லாமே தவறுதலாக தான் நடக்கணும் அப்படிங்கிற விதி இருந்தால் கூட அதை வந்து சரி பண்ணக்கூடியது வாஸ்து. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தவறாக இருக்கும் பட்சத்தில் வீடு வாஸ்துப்படி இருந்தது அப்படின்னா இந்த பலன்களை வந்து குறைக்கும். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும். அப்போ அந்த இடத்துல ஒரு கத்தியில் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, சர்ஜரி நடக்கணும், ஒரு கேன்சருக்கு உண்டான ஒரு சர்ஜரி நடக்கணும் அப்படின்னு நம்ம விதி பயன் இருந்தால் கூட அந்த இடத்துல நம்ம உடம்புல கத்தி படணும். அதுதான் ஒரு பாயிண்ட்டு. அது காய் நறுக்கியும் கத்தி படலாம், அல்லது வேறு ஏதாவது நம்மளாக தவறுதலாக ஒரு நெயில் கட் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலும் அந்த சர்ஜரிக்கு ஈக்குவலாக போயிடும். அப்போ என்னென்னா வீடு பலமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பலன்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் பலன் கிடைக்கும். அப்போ ஜாதகம் நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து நெகட்டிவான நேரமாக இருந்தால் கூட வீடு வாஸ்துப்படி இருந்ததுன்னா தாக்கு பிடிச்சி அவங்கள வெளியில் பாதுகாப்பாக ஆயுள் ஆரோக்கியத்தில் எதுவும் கை வைக்காமல் சூப்பராக கொண்டு வந்துடுது. ஆனால் ஜாதகம் சரியாக இருந்து வீடு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே முழுமையான தோல்விகள், ஆரோக்கிய குறைபாடுகள், சர்ஜரி நடக்கிறது, அவமானங்கள், வழக்குகள், இந்த மாதிரி ஏராளமான துன்பங்களை அனுபவிக்கிறத பார்க்க முடியுது. அதனால் ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை விட முக்கியம் வீடு. அப்போ வாஸ்து வந்து சரி பண்ணிட்டாலே ஜாதகத்தில் இருக்க பிரச்சனை சரியாயிடும். நிச்சயமாக சரியாகும், 100% சரியாகும். தாக்கு பிடிச்சிருவாங்க. அதற்குண்டான கோவில்களை நம்ம சொல்லிடுறோம். இப்போ இந்த திசாபுத்திகள் நடக்குது, அப்போ அங்கே என்ன அவங்க கட்டத்தில் இருக்கோ அது அங்கே கட்டடத்தில் இருக்கும். இப்போ வளங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, வருமானம் இல்லை, கடன்கள் அதிகமாயிடுச்சு, குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், தீராத நோய்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். வடகிழக்கு ஒரு 45 டிகிரி சரியில்லைன்னா அப்போ உடனே நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் அதற்குண்டான கிரகங்கள் பாதிப்பில் இருக்கும். இப்போ வடகிழக்கு பாதித்ததுனால வருமானம் இல்லைன்னா நான் என்ன தான் போய் வாஸ்து சொன்னாலும் அங்கே ரெமெடி எடுக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லைங்களா? அப்போ அங்கே அது இல்லாத பட்சத்தில் தான் இந்த வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்டில் சரி பண்ணி கொடுத்தா கூட ஒரு கோவில் வடகிழக்கு பாதிச்சிருக்கா, திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க. சப்போஸ் வர வாய்ப்பு இல்லை, ரொம்ப என்னால் அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியாது, எனக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்க கூகுளில் போயிட்டு திருவொற்றியூர் வடிவுடையம்மன் நார்த் மெட்ராஸ் அந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த படத்தை வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 2 நெய் தீபங்கள் சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி செவ்வாய் ஹோரையில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 ஏதோ ஒரு டைம் நமக்கு வசதியான டைமில் இந்த தீபத்தை ஏற்றி திருவொற்றியூர் அம்மனோட பாதத்தை இறுக பற்றி கொண்டால் வடகிழக்கு பிரச்சனை தீரும், வாஸ்துப்படி வீடு மாறும். இது வந்து ஒரு அற்புதமாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடுகள் நம்ம நிறைய சொல்லி கொடுக்குறேன். இந்த திசை பாதிக்கப்பட்டால் இந்த கோவிலுக்கு போங்க, இந்த தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறேன்.
இப்போ அதே மாதிரி ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, நல்ல வருமானம் இருக்கும். நல்ல செல்வ செழிப்போட இருப்பாங்க. வீடு நல்லா கட்டியிருப்பாங்க. ஆனா, அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நோய் வந்து இருப்பாங்க. அடிக்கடி வீட்ல இருக்க குழந்தைகளால பிரச்சனை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். வீட்ல சில தவறான விஷயங்கள் நடக்கும். இந்த மாரி நெறைய பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம வந்து நம்ம வீட்ல வந்து பொருளாதாரத்துல எந்த இஷ்யூவும் கிடையாது. வடகிழக்கு சரியா இருக்கு, நல்ல வருமானம் வருது. வடமேற்கு, தென்கிழக்கு சரியா இருக்கு, நல்ல தொழில் நடக்குது, நல்ல அடுத்தடுத்த லெவல் நம்ம ரீச் பண்ணிட்டுருக்கோம். நம்ம நினைக்கிறது நடக்குது. எல்லாமே சூப்பரா போயிட்டுருக்கு. நல்லா ஹெல்த்தியா இருக்கும். தென்கிழக்கு சூப்பரா இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்த்தி. அது அங்க வந்து ஹெல்த்துக்கு வந்து ஒரு பாதிப்பும் வராது. ஆனா, இந்த மாதிரி அவமானங்கள், வழக்குகள், இந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சில இடங்கள்ல. இப்போ நெறைய நம்ம வந்து விஷயங்கள நல்ல பிரபலமானவர்களோட குடும்பத்துல இது நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து நியூஸ்ல கூட நெறைய பார்க்குறோம். அங்கெல்லாம் ஆய்வு பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணா தென்மேற்கு பள்ளமா இருக்கும். தெற்கும் மேற்கும் பள்ளமா இருக்கும். அல்லது தென்மேற்குல ஒரு கிணறோ, போர்வெல்லோ இருக்கும். அல்லது ஏதோ ஒரு குழி தோண்டி வச்சிருப்பாங்க. அல்லது ஒரு தென்மேற்கு தெருக்கூத்து இருக்கும். அல்லது ஆர்க்கிடெக்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தென்மேற்கை கட் பண்ணி பில்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிற இடங்கள்ல தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. அப்போ தென்மேற்கை சரி பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு கோயம்புத்தூரில் ஒரு வீடு பார்த்தேங்க. 4,50 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சின்ன வீட்டில் ரொம்ப நல்லா இருந்தவங்க. அவங்க வந்து நல்ல பிஸ்னஸ் நல்லா அழகாக போயிட்டு இருந்திருக்கு. இந்த வீடு கட்டின பிறகு அவங்கக்கிட்ட அந்த பிஸ்னஸில் வேலை செஞ்ச வேலையாட்களே நிறைய இதில் ஏமாற்றிட்டாங்க. இவங்கள போலே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேமில் கூட ஒரு சில லெட்டர்ஸை மாற்றி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து 12 வயசு ஒரு குழந்தை, ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு. அவங்களோட கேள்வி என்னென்னா, எங்கள் வீட்டில் எதனால என் பொண்ணு இவ்வளோ சின்ன வயசுன்னு இந்த மாதிரி பண்ணனா, அவளுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்க போகுது 12 வயசு பொண்ணுக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த தென்மேற்கு இஷ்யூ தான் அங்கே பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த அதனால அந்த குடும்பம் இன்றைக்கி பிஸ்னஸ்லேயும் எல்லாம் தோல்வி, அவமானங்கள், குழந்தையும் போச்சு. இப்போ அந்த குழந்தைய நினச்சி வருத்தப்படுற ஒரு சூழ்நிலை அந்த பேரண்ட்ஸு ஏன்டா இந்த வீட்டை கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் எப்போவுமே சிறுக கட்டி பெருகவாள். இந்த மாதிரி நல்ல அதாவது அப்பர் லோ மிடில் கிளாஸுன்னு ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தேவையில்லாமல் நிறையா கடன்களை வாங்கி நல்ல ஆடம்பர வாழ்க்கைக்கு நல்ல பெரிய வீடுகளை அமைக்கும் பொழுது எவ்வளோ பெரிய வீடு நம்ம கட்டுறோமோ அவ்வளோ வாஸ்து குறைபாடுகள் அங்கே வந்துடுது. ஏன்னா ஆர்கிடெக்சரு, டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு இடத்துல மேடு பண்ணுறது, ஒரு இடத்துல பள்ளம் பண்ணுறது, அழகாக இருக்கணும், இன்டீரியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய தவறான அமைப்புகளை பண்ணும் பொழுது அந்த இடத்துல வாஸ்து குறைபாடுகள் அதிகமாக இருக்குது. சின்ன வீடு அப்படிங்கும்போது சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அதை சரி பண்ணால் அழகாக ரிசல்ட்டு, ஒரு ஆரோக்கியம் சிறப்படையும், வருமானம் வரும், திருமணம் நடக்கும், நல்ல முன்னேற்றத்தில் அந்த குடும்பம் போகுது. ரொம்ப பெரிய வீடுகளில் வாஸ்து பிரச்சனை வரும்போது அங்கே வந்து சரி பண்ணுறதும் ஒரு சவாலாக இருக்குது, சரி பண்ணுவதும் இல்லை. பிறகு வந்து அந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அது திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. எந்த நிலையிலேருந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து படிப்படியான முன்னேற்றம் வரும்போது அதை சீராக எடுத்துகிட்டு போகணும். அதை விட்டுட்டு ஒரேடியாக ஜெட்டு வேகத்தில் போகணும்னு சொல்லிட்டு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அது வந்து திரும்பவும் சரிவுகளை தான் கொடுத்துருது. இதுவும் மக்கள் புரிஞ்சுக்கணும். அளவான வீடு, அழகாக வந்து அதை வந்து வாஸ்து முறைப்படி அளவுகள், வாஸ்து முறைப்படி கோணங்கள் எப்படி திரும்பியிருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே எது வைக்கணும் வைக்கக்கூடாது, என்ன மாதிரி டைல்ஸ் போடணும், கிரானைட்டு மார்பிள்ஸ்லாம் போடக்கூடாது, இது மாதிரி நிறையா கவனத்தில் வைக்கிறத விட்டுட்டு நல்லா வந்து எனக்கு வந்து நிறைய வந்து முன்னாடி கிழக்கு பார்த்த வீடாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், கிழக்கில் அதிக காலி இடம் விடுவாங்க. ஏன்னா லான் போடுறேன், நான் கார் நிறுத்துறதுக்கு வந்து எனக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்கில் கார் நிறுத்துவாங்க. லான் போட்டு அதில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. செடிகள்லாம் நிறைய வைப்பாங்க. வடக்கை விட கிழக்கு அதிகமாக காலி இடம் இருந்தால் நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த வாஸ்து நிபுணர்கிட்ட வேணாலும் பிளான் வாங்கி கட்டிடுங்க. நீங்கள் யார் வேணாலும் வாஸ்து பார்த்துருங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பிஸ்னஸ்லேயோ இல்லை உங்கள் பொருளாதாரத்துலேயோ நிறைய அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய வந்து உங்களால் சமாளிக்க முடியாத கடன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து உங்கள் வீட்டுக்கு காம்பவுண்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடையில் உள்ள இடம் வடக்கை விட கிழக்கு 1/2 அடி அதிகமாக இருந்தால் கூட அங்கே வந்து இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மேடு பள்ளங்கள், அளவுகள், வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள இந்த செட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம்
எவ்வளோ காலி இடம் விடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. லெவல் எப்படி வரணும், ஒரு தென்மேற்கில் போய் ஒரு 2 வாளி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வடகிழக்குக்கு வரணும். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கிறத விட்டுட்டு சில பேர் வந்து வடமேற்கில் அப்படியே ஓப்பன் பண்ணி தண்ணி விட்டுருவாங்க. அதாவது நான் சவுத்துலேருந்து வர தண்ணி, அதாவது தெற்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் செட்பேக்கில் வர தண்ணி அதாவது அக்னி மூலையில் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. டைரெக்டாக அங்கே தான் வந்து ட்ரைனேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு ஹோல் கூட, ஒரு சின்ன ஓட்டை கூட வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம வந்து சேம்பர் போட்டு வந்து நார்த் சைடில், நார்த் வெஸ்ட்டில் அல்லது நார்த்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டிருந்தாலும் சரி, டாய்லெட் போட்டிருந்தாங்களும் சவுத்தில் கூட சில சமயத்தில் போடுவாங்க. போடும்போது அந்த இடத்துல வந்து இந்த ட்ரைனேஜ் கொண்டு வரும்போது எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த வந்து சேம்பர் போடுறது 1 அடி குழி அவ்வளோ வேலை பார்க்குது. இப்போ எல்லா இடத்துலையும் போகிற இடங்கள்லாம் நார்த்து எத்தனை டிகிரி திரும்பியிருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வேலை சேம்பரை தூக்குறது தான். அங்கே ஒரு சேம்பரை க்ளோஸ் பண்ணி அதுக்கு உண்டான மாதிரி பைப் லைனை கொடுத்து கரெக்ட் பண்ணாலே அழகாக அந்த தென்மேற்கு பிரச்சனை தீர்ந்துருது. டைவர்ஸ் போக வேண்டியது கிளியர் ஆயிடுது. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை ஆயிடுறாங்க. பொருளாதாரம் வந்து மேம்பட ஆரம்பிக்கிறது. வழக்குகள் வந்து டக்குன்னு அதாவது கிளியர் ஆகிடுது. ஏன்னா நம்ம வந்து வாஸ்துவும் சரி பண்ணிவிட்டு வழக்கு இருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காஞ்சிபுரத்தில் உள்ள வழக்கருதீஸ்வரருக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 16 திங்கட்கிழமைகள் 16 தீபம் ஏற்றி 16 நபர்களுக்கு அன்னதானம் தண்ணீர் பாட்டிலோட வச்சுட்டு நம்மளோட வழக்கோட கேஸோட பேப்பரை அங்கே வந்து இறைவன் திருவடியில் நம்ம கொடுத்து நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணி 16 சுற்று அவரை சுற்றி வந்து நம்மளோட விண்ணப்பத்தை நான் இந்த வந்து வழக்கு வந்து என் மேலே தவறாக வந்திருந்தா கூட எனக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்கிவ்னஸ் ப்ரேயரை வச்சு அங்கே வந்து நம்ம வந்து வருத்தப்பட்டு அது இறைவன் பாதத்தை பிடிக்கும் பொழுது அந்த வழக்கு தீர்வதற்குண்டான வாய்ப்பும், அதற்குண்டான வாஸ்து பகுதியான தெற்கும் மேற்க ஒரு ட்ரைனேஜ் இருந்தால் கூட அதை கரெக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பும், இதிலிருந்து வெளியில் வருவதற்குண்டான ஆலய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், திருப்போரூர் கந்தசுவாமி. தென்மேற்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பேசின எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவுமே இருக்காது. இல்லை, இதுதான் நான் கேட்கணும்னு வந்தேன். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னா, வாஸ்து சரி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மன அமைதிக்கு வந்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே போகிற இடம் கோவில் தான். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்க வீட்டில் அவங்க எந்த கோவிலில் போய் வழிபடலாம்? அதுதான் சொல்ல வரேன். அதான் எப்படின்னா, வாஸ்து அடிப்படை வாஸ்துவில் என்ன சொல்கிறோம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தெய்வங்கள் இல்லை. அப்போ தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கே ஒரு பூதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பூதம் வெளியேறும்போது யார் சுட்டி காட்டி வெளியேற வைக்குது, ஒரு வாஸ்து நிபுணர் சுட்டி காட்டி தான் வெளியேற வைக்குது. அந்த பூதம் அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது. அதுவும் தென்மேற்கெல்லாம் சரி பண்ணுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இறைவனோட உதவி, அதாவது பரிபூர்ணமான ஒரு சக்தி நமக்கு வேணும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட சரணாகதி தத்துவம் வேணும். அந்த விஷயத்தை அந்த தென்மேற்க அழகாக நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு, வாஸ்துவில் சரி பண்ணுறதுக்கு சென்னையில் உள்ள திருப்போரூர் கந்தசுவாமி அழகான அற்புதமான ஆலயம். மாலை நேரத்தில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே, இங்கே 8 to 9 செவ்வாய் கோரை கிடையாது, கவனமாக இருக்கணும். 7 to 8 தீபம் ஏற்றி அங்கே வழிபாடு பண்ணணும். அங்கே வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு சும்மா போகக்கூடாது. இறைவனை பார்க்க போகும்போது 2 நெய் தீபங்கள், எங்கே தீபம் ஏற்றினாலும் மக்கள் வந்து 2 தீபங்கள் ஏற்றணும். எப்போவுமே ஒற்றையாக ஒரு விளக்கு ஏற்றுறது தவறு. 2 நெய் தீபங்கள், அதில் 2மே சிகப்பு திரி, 2 திரி போட்டு தீபம் ஏற்றி செவ்வரளி மலர் முருகனுக்கு வாங்கி கொடுத்து 54 உதிரி எலுமிச்சம்பழங்கள், மாலை கட்டக்கூடாது, மாலையாக கோர்க்கக்கூடாது, எலுமிச்சம்பழத்தில் ஊசி குத்தக்கூடாது, அதாவது கோர்க்கவே கூடாது எந்த ஆலயங்களுக்கும். இதெல்லாம் இப்போ அப்படியா? ஒரு சில ஆலயங்கள், எந்த ஆலயங்களிலுமே அது தவறு தான். ஊசி வந்து எலுமிச்சம்பழத்தில் 54 ஒரு ரூலாக நம்ம சொல்லலாம். அது வந்து 9 அப்படிங்கிறது செவ்வாயின்னு சொல்லலாம், 5 4 அப்படிங்கிறது ஒரு நம்ம நம்பரோட எண்கணிதத்துலேயும் நம்ம சொல்லலாம். அதுபோல் 54 எலுமிச்சம்பழம் கொடுக்கணும். 5 எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம வாங்கிட்டு வந்து தூக்கி போடக்கூடாது, காய வைக்கக்கூடாது, பூஜை ரூமில் கொண்டு போய் போடக்கூடாது, ஜூஸ் போட்டு குடிக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும். பேலன்ஸ் உள்ள அந்த 49 எலுமிச்சம்பழத்தையும் வர்ற மக்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தில் உள்ளவங்ககிட்டே கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம போய் கொடுத்தா மக்கள் வாங்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதையும் நம்ம வந்து திருப்போரூர் கந்தசுவாமி ஆலயத்தில் பண்ணலாம். அங்கே எல்லாம் ஒட்டுமொத்தமாக என்னென்னா சரணாகதி. அங்கே வந்து அறுபடை வீடுகளின் ஒட்டுமொத்த சக்தி திருப்போரூர் கந்தசுவாமி. அப்போ இங்கே அந்த வழிபாடு பண்ணும்போது தென்மேற்கு பிரச்சனையிலேருந்து அழகாக வெளியில் வரலாம். அந்த தென்மேற்கை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு, தெருக்கூத்தே இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஒரு வீடு கான்செப்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு, ஏன்னா
அந்த தென்மேற்கு தெருக்கூத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேற வீட்டுக்கு மாறக்கூட விடாது. ஏன்னா அங்கே தான் இருக்கிறது பஞ்ச பூதமாச்சு, எங்கே போய் நம்மளை விடும். அப்போ அந்த இடத்துல அந்த பூதத்துக்கிட்ட நம்ம பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா திருப்போரூர் கந்தசுவாமி முருகனோட பாதத்தை பற்றி கொள்கிறோம். கூடுதலாக வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நமக்கு வந்து அதுக்குண்டான பொருளாதாரம், அதுக்குண்டான வாய்ப்புகள், காலம் நமக்கு உதவி பண்ணணும். அப்போ அந்த அந்த விஷயத்தையும் பண்ணும்போது வாய்ப்பு இருந்தால் அந்த கரெக்ஷன் பண்ணலாம். சப்போஸ் தெருக்கூத்தில் அந்த வீடு மாட்டும்போது கூட அந்த தெருக்கூத்துக்கு நேராக வீட்டை வந்து பார்ட்டிஷன் பண்ணலாம். அழகாக அதெல்லாம் டிகிரி வைஸ் செக் பண்ணி பண்ணணும். அல்லது அந்த வீட்டை விட்டு வெளியேறணும். அப்போ அது மாறுறதுக்கும் இந்த இறையாற்றலோட பரிபூர்ணமான அருளோ, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் இந்த பூமாதேவியோட ஒரு பரிபூர்ணமான சக்தியும் நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நம்மளால் சிந்திக்க முடியும். அதற்கேற்ற நல்ல வீடு ஃபஸ்ட்டு இந்த காலம் நமக்கு கொடுக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளும் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டு வாஸ்துலையும் கரெக்ஷன் பண்ணும் பொழுதும் நிச்சயமாக ஒரு மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை அழகாக நம்மளால் கொண்டு வர முடியும். எல்லாம் புத்திசாலித்தனமாக நம்ம வேலை செய்யணும். குருட்டாம்போக்கில் ஒருத்தர் சொல்கிறத நம்புறதோ, நானே சொன்னால் கூட ஒரு விஷயத்த சொன்னால் கூட ஏன் எதற்கு என்ற கேள்வியோட மக்கள் சிந்தித்து செயல்படும் போது விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க ஒரு விஷயத்த. அதே மாதிரி இந்த வாரத்துக்கான நம்ம நேயர்களுக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத விட இன்றைக்கி நிறைய பேர் வந்து தொழிலில் வந்து ஆரம்பிக்கணும். எவ்வளோ நாளைக்கு நான் வேலைக்கே போயிட்டுருக்கிறது, காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டே என் காலத்தை ஓட்ட முடியுமா? நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒன்று, அது நஷ்டமோ லாபமோ ஏதோ ஒன்று பார்த்துடலாம். ஒரு நம்ம இந்த சின்ன யங்ஸ்டர்ஸ் இந்த வயசில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணாமல் நான் எத்தனை நாளைக்கு இப்படி நான் வேலை பார்க்குறது அப்படிங்கிற சிந்தனையோடு நிறைய பேர் இருக்காங்க. நல்ல விஷயம். எல்லாருமே தொழிலதிபர் ஆகணும், எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும். அது எல்லாருமே அடிமை வேலையே பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல அதுக்குண்டான சூழ்நிலைகள் நமக்கு அமையணும். காலம் நமக்கு வந்து காலத்தோடு நம்ம உறவாக இருக்கணும். இந்த யூனிவர்ஸ் தான் இதையெல்லாம் முடிவு பண்ணுது. அப்போ இந்த யூனிவர்ஸுக்குள்ளே தான் இத்தனை நவகிரகங்களும், இத்தனை நட்சத்திரங்களும், இந்த கோள்களும் எல்லாமே நீங்கள் எல்லாருமே இந்த யூனிவர்ஸ்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம எனர்ஜியை வச்சுக்கணும். எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறவங்க நம்ம தான். உன் வாழ்க்கை உன் கையில். அப்போ அந்த இடத்துல ஒரு 4 மலர் மருந்துகள் இருக்குது. அது வந்து ரியல்னு சொல்லுவோம். ஆர் அப்படின்னா ரெட் செஸ்ட்நட் அப்படின்ட்டு, இ அப்படின்னாக்கா எல்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து, ஏ அப்படின்னா ஆஸ்பன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆஸ்பன்ங்கிறது யூனிவர்ஸோட கனெக்டிவிட்டியில் கொண்டு போகக்கூடிய அழகான மலர் மருந்து. எல் அப்படிங்கிறது லார்ஜ். அப்போ இந்த 4 மலர் மருந்துகளையும் ஒன்றா ஒவ்வொன்றில் ஒரு 50 ml வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ட்ராப் போட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு ட்ராப் போட்டு வச்சும் 1 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். அல்லது பாடி ஸ்ப்ரேவாக நம்ம அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 4 மலர் மருந்துகளுக்கும் 4 விதமான குணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பிரபஞ்சத்தோட நம்மளை வந்து கனெக்டிவிட்டியில் கொண்டு வர்றது. ஒன்று வந்து நம்மளை ரொம்ப பொறுமையாக, நம்ம வந்து ரொம்ப கோபமாக பதட்டப்பட்டுட்டுலாம் இருந்தோம்னா எந்த தொழிலும் பண்ண முடியாது. சகிப்புத்தன்மை இல்லைன்னா கிடைக்காது. அப்போ அந்த சகிப்புத்தன்மையை கொடுக்கறதுக்கு ஒரு மலர் மருந்து. அது போலவே அந்த வளர்ச்சி, அந்த ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோன்னா அந்த தொழிலோட A to Z பாயிண்ட் என்ன தோல்வி, எத்தனை பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் வெற்றியாளர் கூட கண்டிப்பாக சேர்ந்து வாழணும், தோல்வியாளர் கூடயும் சேர்ந்து. ஏன் தோல்வி அடைஞ்சாங்கிறது தெரிஞ்சு சும்மா மட்டும் எங்கேயும் உட்காரக்கூடாது. இது ஒரு பாயிண்ட்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த செய்யும் தொழிலில் நல்ல லாபம் நமக்கு கிடைக்கணும், அதுக்குண்டான கஸ்டமர்ஸோ கிளையண்ட்ஸோ நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மலர் மருந்து. அதுபோல் இந்த 4 மலர் மருந்து வரும். ரியல் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த 4 மலர் மருந்துகளை எடுத்திருக்கேன். எக்ஸலண்ட் ரிசல்ட். இன்றைக்கி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் கிளையண்ட்டுக்கு. நம்மளோட ஐபிசி பக்தி மூலமாக மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு சின்ன தள்ளு வண்டி வச்சுருந்தா கூட சரி, இந்த 4 மலர் மருந்து காம்பினேஷனே ஒரு ஹோமியோ மருந்து கடையில் கேட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணியே கொடுப்பாங்க. இது நான் சொன்னது போல் பயன்படுத்துங்க. நிச்சயமாக எல்லாருமே தொழிலில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சப்போஸ் ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்கீங்க, நல்லா உங்களோட உழைப்பு இருக்குது, அடுத்த லெவல் போக முடியல, உங்கள் ஆஃபீஸில் நிறைய உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த வேலை மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை விட்டுட்டு அதை போய் ரொம்ப சாதனையெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல நம்மளால் வந்து நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு இடத்துல ஏற்கனவே வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அடாப்ட் ஆகிருப்பீங்க. அந்த இடத்தோட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்போ புதுசாக நம்ம ஒரு இடத்துல போய் சாதிச்சிடலான்னு போகிறது இன்னைக்கு நிலவரத்துக்கு அது
சரிப்பட்டு வரல, நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். அப்போது இந்த இடத்துல வந்து இங்கே இருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கும் இதே ரியல் தான். அழகாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் பொறுமையாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் சிந்திப்பாங்க. உங்களோட மேலதிகாரிகளும் சிந்திப்பாங்க. எல்லாவற்றையும் விரிவாக்கக்கூடிய சக்தி அவரவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த மலர் மருந்துகள் அற்புதமாக ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து தென்மேற்கு பாதிப்புக்கும் இந்த மலர் மருந்து பயன்படுத்தலாம். சுய ஜாதகத்தில் இருக்க பிரச்சனைகளை வாஸ்து மூலமாக எப்படி சரி பண்ணுறது, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு வந்து வாஸ்து மூலமாக எப்படி சரி பண்ணுறதுக்கான தீர்வுகள் என்ன, எந்த கோவிலில் போய் வழிபடலாம், இப்படி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. நற்பவி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.